மீனத்திற்கும் முழுவதும் அவயவ கிரகம் 3ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம். ஒரு மனிதன் தான் பிறந்த ராஜ்யத்தில் இருந்து வேறு ராஜ்யத்தில் இருப்பதற்கு 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். எந்த சூரிய உதயத்தில் ஜனனித்தாரோ அந்த சூரிய உதயம் இல்லாமல் வேறு ஒரு சூரிய உதயத்தில், அதை இப்ப எப்படி சொல்லலாம்னா குளோபல் பொசிஷன் டைமிங்ல வேற டைம் ஜோன்ல வாழ்ற எல்லாருக்குமே இந்த 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த 8ஆம் இடத்தில் நல்ல பலன்கள் உண்டு. அப்ப மீனத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு தூரதேச அமைவுகளை உறுதி செய்கிறவர் சுக்கிரன் தான். அது போல தீரியத்தை உறுதி செய்கிற ஒரு சுக்கிரன் தான். தீரியம் வேண்டாம், தீரியம் இருந்தா தான் இல்வாழ்க்கை. 3ஆம் இடம் கெட்டு போயிட்டா ஒரு மனிதனால் இல்வாழ்க்கையில் திருப்தியை பெற இயலாது. அந்த வகையில சுக்கிரன் ரொம்ப முக்கியம், மீனத்திற்கும் முக்கியம். மீனத்திற்கு செவ்வாயோட தொடர்புல இருப்பது நல்ல பலன், சந்திர தொடர்புகள்ல இருப்பது நல்ல பலன். அதுபோல எப்பொழுதுமே புதனுடைய தொடர்பை பெறப்போவதில்லை, பார்வை பெறப்போறதில்லை. அதனால செவ்வாய் சந்திர புதன் இந்த காம்பினேஷன் மீனத்திற்கு இருந்தா நன்மை உண்டு. கூடுதலாக சூரியனையும் எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா மறைவு பாவாதிபதி என்பதனால் 6க்கு அதிபதி 8ல் இணைவது யோகம். சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன் இந்த தொடர்புகளோடு மீனத்திற்கு இருக்கிறார் என்றால் கண்டிப்பா சுக்கிர தசைகள் நன்மையை செய்யுன்றத உறுதிப்படுத்தணும். நம்ம 12 லக்னத்திற்கும் பார்த்தோம். நான் சொன்ன கிரகங்களோட